இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு 2026 வருஷத்தில் செல்ல வேண்டிய கோயில்கள். அதாவது கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. அது பல ரீசன் இருக்கும். ஆனால் ஆன்மீக ரீதியாக இருக்கும், இந்த இடி விழுகிற இயற்கை சீற்றங்களாக கூட இருக்கலாம். ஆனால் கோயில்ங்கிறது ஒரு புனித துலாவாரம் இருக்கிற கோயில். எந்த ஊர் வட்டார வழக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. நான் மேச ராசியாக இருக்கேன், திருமணம் தள்ளி போகுது. ஸோ ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணங்கிறது வேறு, அது நான் வரேன். முதல் திருமணத்துக்கு மட்டும் பேசுகிறோம். அப்போ தோஷ பரிகாரங்கள் செய்துவிட்டு இந்த ஒரு பரிகாரம் கொடுத்தோடனே அற்புதமாக இருக்கும். போராடிட்டுருக்கோம், நின்று டியூபில் நின்றுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, குழந்தைக்கு பண்ணிருக்கோம். ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, சார் 32 வயசாச்சு, குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டா? ஒரு சில ஆண் கேட்பாங்க, சார் எனக்கு கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருக்குது. இது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி, என்ட்ரோமெட்ரியோசிஸ் இது மாதிரி. அப்போ வியாதி வர்றதுக்கு முன்னாடி வந்துருச்சு, இப்போ எங்களுக்கு வயது தாண்டுகிற நிலைமை, என்ன பண்ணலாம்? பாருங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 விநாயகர் பூர்வீக சொத்து உண்டு. பூர்வீக சொத்து இதெல்லாம் இயற்கையாக வந்திருக்கு. அதுக்கு அந்த ஜாதகம் பார்த்து பண்ணணும். ரைட். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த வருஷத்துக்கு தீர்வு உண்டுங்க. இது பொதுவானது. ஜாதகம் லக்ன ரீதியாக பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு 2026 வருஷத்தில் செல்ல வேண்டிய கோயில்கள். அதாவது கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. அது பல ரீசன் இருக்கும். ஆனால் ஆன்மீக ரீதியாக இருக்கும், இந்த இடி விழுகிற இயற்கை சீற்றங்களாக கூட இருக்கலாம். ஆனால் கோயில்ங்கிறது ஒரு புனித ஸ்தலம். அப்போ இந்த ராசிக்குன்னு ஒவ்வொரு விஷயம் 2026 கிரக கோச்சார அமைப்புகள் தகுந்த மாதிரி ஒரு சில கோயில்கள் உங்களை வழி நடத்துகின்றன, வழிகாட்டுகின்றன. அப்போ இந்த ஆண் பெண் இருவருக்கும் என்ன கோயில்னு பார்த்துருவோமா? ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலபுருஷனுக்கு வீடு, சூரியன் உச்சம் பெறுற வீடு இது மேச ராசிங்க. மேசம் தைரியம், வளர்ச்சியான ராசி, போராட்ட குணம் இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், கேள்விகள் கேட்க தோன்றும். அதாவது சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய ராசிக்கு இந்த ராசி. மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். இது எதுக்கு, என்ன, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்விகள் நிறைய வரும். இந்த ராசி பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஆனால் மூட நம்பிக்கை ஒத்துப்பிடிக்காது. எனக்கு கடவுள் ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் மூட நம்பிக்கை பிடிக்காது. ஆனால் சொந்த பந்தத்துக்காக போராடுற ராசிங்க. நட்புகள், உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோன் கால், மச்சான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வா அப்படின்னு சொல்லணும்னா ஃபோன் கால் மேச ராசிக்கு அடிக்கணும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னா ரத்த சம்மந்தப்பட்ட மாமன் மச்சான் என்ற உறவுலாம் குறிக்கும். இந்த நண்பர்களில் அந்த மேசராசி ஏதோ ஒரு லக்னமோ இதாக இருந்தாலும் இந்த மாமன் மச்சான் அப்படி தான் கூப்பிட ஆரம்பிப்பாங்க, உறவு வச்சு கூப்பிடுவாங்க. அதுக்கு தகுதியானாலும் மேசராசிங்க. இந்த வருடம் உங்களுக்கு முதல்ல சார் உங்களை டெவலப் பண்ணணும், உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டணும், எல்லாத்துலேயும் முதலாக நிற்கணும், இந்த 7.5 சனி என்ற ஒரு தாக்கம் குறையணும் அப்படின்னா முதல்ல சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம், வெற்றி அற்புதமாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்க பிரபஞ்சத்துக்கே போய் சேரணும்னா பிரணவ மந்திரம் உருவான இடம்ங்க சுவாமிமலை. இந்த 2 கோயிலுங்க. இப்போ யாரெல்லாம் செல்ஃப் மேட், அரசியலாக இருக்கலாம், பாப்புலாரிட்டி ஆகணும், ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள், அவங்களுக்கெல்லாம் ஷைன் பண்ணக்கூடிய அம்சத்துக்கு இந்த ராசி வந்துடுது. சார் புது தொழில் பண்ணுறேன் வரவேணா, என்னையே நான் பிராண்டிங்காக மாற்ற ட்ரை பண்ணுறேன், இதுதாங்க. பொதுவாக இந்த ராசிக்கு செல்ஃப் மேடு நிச்சயமாக உண்டு. வளர்ச்சி வாழ்த்துக்கள். அடுத்தது, சார் எங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள், இல்லை பொருளாதார ரீதியாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு யாருங்க திருமணம் பொருளாதார ரீதியாக இல்லைன்னு சொன்னது? சார் தோஷமுள்ள ஜாதகத்துக்கே விதி விலக்குங்க. ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே சொன்னேன், இங்கே பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் தோஷம் உண்டு, திருமணம் உண்டு, ஆனால் கோயிலில் வைக்கிறதுனா இறைவன் அருள் பண்ணுவார். அப்போ கோயிலில் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக என்ன சூட்சமோ அதெல்லாம். இப்போ திருமணம் இல்லாத மேசராசி, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிற மேசராசி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கோயில், மெயினான கோயில், ஒரு கோயிலில் துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கங்க. எடைக்கு எடை, வாழைப்பழம் கொடுக்குறேன், சக்கரை கொடுக்குறேன்னு. எப்பேற்பட்ட தோஷத்துக்கும் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும் இந்த மேசராசிக்கு. நீங்கள் செஞ்சுட்டு கமெண்டே பண்ணணும். இதுக்கு ப்ரூஃப் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் குருவாயூரில் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அப்போ துலாபாரம் இருக்கிற கோயில் எந்த ஊர் வட்டார வழக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. நான் மேச ராசியாக இருக்கேன், திருமணம் தள்ளி போகுது. ஸோ ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணங்கிறது வேறு, அது நான் வரேன். முதல் திருமணத்துக்கு மட்டும் பேசுகிறோம். அப்போ தோஷ பரிகாரங்கள் செய்துவிட்டு
இந்த ஒரு பரிகாரம் கொடுத்தோடனே அற்புதமாக இருக்கும். இது அவ்வளோ விஷயம் சார். ஒரு சில நேரத்தில் பணம், செல்வம் இதெல்லாம் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. கையிருப்பு பணம் நிற்க மாட்டேதுங்க. மாறி மாறி சார் எல்லாமே பண்ணுறோம், வருது, மிஸ் ஆகுது. அவ்வளோ முயற்சி பண்ணி ஏங்க நிற்கலை? இப்படி ஒரு கேள்விகள் ஒரு சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கும், இன்னும் மென்மேலும் சேர, ஒரு வளர்ச்சி அடைய. பொதுவாக இந்த ராசிக்கு நான் பௌர்ணமி விரதம் இருக்க சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம், சார் பௌர்ணமி விரதம் இருந்தவங்க என்னங்க, சூரியன் உச்சம் பெற்ற சூரியன்னா பௌர்ணமிங்க. பௌர்ணமி தான் முழு பௌர்ணமி இல்லையா? பௌர்ணமி விரதம் இருக்கலாம். இது இல்லைன்னா உணவு அந்த பசுமாட்டுக்கு கோசாலைன்னு இருக்கும் ஒவ்வொரு கோயிலில். எங்கே கோசாலை இருக்கோ அங்கே போய் அகத்திக்கரையோ உங்களால் முடிந்த உணவையோ தானமாக கொடுங்கள். செல்வம் அப்படியே டபுள் ஆகும். நீங்கள் அது ஆகலையோட கீழே கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ராசிக்கு நான் இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, அவர் கடனில் மைனஸுக்கு தாண்டி -20 வரைக்கும் போயிட்டார். இது பண்ணி 6 மந்தில் அப்படியே வந்தார் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அந்தளவுக்கு அற்புதமான அம்சம் இருக்கிற ராசி இந்த ராசிக்கு. கோசாலை வழிபாடு, கோ பூஜை தான். ரைட் சார். அப்புறம் மேரேஜ் பற்றி பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி சார் வேலை, ஃபஸ்ட்டு வேலை இருக்கணும், ஆண் பெண் இருவருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வேலை இல்லை, வேலை சம்மந்தப்பட்டது பிரச்சனை, எங்களுக்கு ஒரு முடிவு வரல, வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது, இல்லை இருக்கிற வேலையிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், இது மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். சார் வேலை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்குது, உழைப்புக்கு தகுந்தது இல்லை, கோச்சார் ரீதியாக என்ன அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறேன். சார் நீங்கள் வேலை உண்டு, வேலை இல்லாத வேலை கிடச்சிடும், ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைவு. உங்கள் தகுதியை விட சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை விட நீங்கள் படிக்கிற நேரம், அப்டேட் பண்ணுற நேரம் வந்திருக்கு. அப்டேட் பண்ணுறேன்னா நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க, அது மாதிரிலாம் வந்திருக்கு. சரி, இதுக்கு பரிகாரம் இருக்குது, வழிபாடு இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு ஏதாவது ஒன்று தொடர்பு பண்ணுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இதில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி ஃபண்டமெண்டல்லேருந்து ராசி, நட்சத்திரம், இதில் அப்படியே எக்ஸ்ப்ளனேஷனாக நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ இல்லை, கிரக சேர்க்கைகள், கிரகங்கள் இணைக்கும் முறைகள், பின்னாடி பிரசனங்கள், அப்புறம் யோகங்கள் அப்படியும் லிங்க் பண்ணும்போது ஒரு ஜோதிடத்தில் ஒரு மினி கைடு மாதிரி இருக்கும். சென்னையில் இருக்க ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஐயாட்ட அவர் இதில் படித்து பார்த்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண போகிறேன்னு சொன்னார். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு சந்தேகங்கள் இருந்தால் அந்த நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், புக்கை பற்றி அந்த லிங்க் கூட உங்களை அனுப்புவாங்க. சரி, ரைட் சார். திருமணத்துக்கு பற்றி பேசியாச்சு, இப்போ வேலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சார் வேலைக்கு முக்கியமான உங்களுக்கு என்னென்னா, குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு கடவுளை பிடிச்சிக்கணும். இல்லை திருமணமாகாத கன்னி தெய்வங்கள், சப்த கன்னிகளாக இருக்கலாம். நிறைய பேத்துக்கு சப்த கன்னிகள் சகல தோஷ நிவர்த்தியாக வழிபடுது இந்த காலகட்டத்தில். நான் இந்த கன்னி தெய்வமாக நான் சொல்ல ஐயப்பனை கூட சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டத்தில் ஐயப்பன் சார், பெருமாளுக்கு இது எப்படி வரும், ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம். அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணர் உங்களுக்கு எது அருகில் இருக்கிறதோ, குழந்தை வடிவமாக இருக்கணும், இல்லை சப்தக்கன்னிகள் எல்லா எல்லையில் இருக்குங்க. சப்தக்கன்னிகள் 7 கன்னிமார் தெய்வங்கள், அதில் வராகி, கௌமாரி எல்லாம் வரும். ஒரு மாதிரி பாருங்க, அதில் கல் உருவம் இல்லாத கூட இருக்கும். வழிபாட்டு பண்ணி பாருங்கள், அப்படி அற்புதமாக இருக்கும். இந்த வருஷம் தான், வருஷம் மாற வாய்ப்பு உண்டுங்க. இந்த வருடம் காவல் தெய்வமாக கன்னிமார் தெய்வமே உங்களுக்கு அற்புதம். வெளிநாட்டு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் அது பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட், சார் குழந்தை இருக்கா இல்லையா போராடிட்டுருக்கோம், நின்று டியூபில் நின்றுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, குழந்தைக்கு பண்ணிருக்கோம். ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, சார் 31-32 வயசாச்சு, குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டா? ஒரு சில ஆண் கேட்பாங்க, சார் எனக்கு கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருக்குது. இது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி, என்ட்ரோமெட்ரியோசிஸ் இது மாதிரி. அப்போ வியாதி வர்றதுக்கு முன்னாடி வந்துருச்சு, இப்போ எங்களுக்கு வயது தாண்டுகிற நிலைமை, என்ன பண்ணலாம்? பாருங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 விநாயகர் கோயில் தான். கற்பக விநாயகர், இந்த வருஷத்தில் கற்பக விநாயகரை தரிசனம் செய்து வந்த உடனே குழந்தை பாக்கியம் 1 நம்பர் 1. அரச மரத்து விநாயகர் அது அடிஷ்னல் ஊர் பக்கம்லாம் இருக்கும். ஆலமரம் கிடையாது, அரச மரம். திருப்பியும் சொல்கிறேன், ஆலமரம் இல்லை, அரச மரத்து விநாயகர் 2. மெயினாகவே பஞ்சமுக விநாயகர், 5 முகம் கொண்ட விநாயகரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, ரேராக ரொம்ப முக்கியமான கற்பக விநாயகர் நமக்கு தெரிஞ்சது. பஞ்சமுக விநாயகர், அரச மரத்து விநாயகர், இந்த 3ல் மாறி அடிக்கடி போயிட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் வந்துடும். இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, சார் தொழில் பண்ணிகிட்ருக்கோம், வெளிநாடு வெளியூர் வருமானங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், தொழிலை டெவலப் ஆகணும், இந்த மாதிரி நிறைய ஆர்வங்கள் உண்டு. பொதுவாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு. அதே மாதிரி தூக்கம் குறைவாக இருக்கிறோம். சார் தொழில்நாடு வேலை சம்மந்தப்பட்ட நிறைய டெவலப்மெண்ட் உண்டு. அதற்கு இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சம்மந்தப்பட்டதுலேயும்
ஒரு ஊர் எல்லையில் இருக்கிற நல்லா பாருங்கள், உங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற விநாயகர் இல்லை பாத விநாயகர்பாங்க. அதாவது இந்த நடந்து போகிறவங்க கும்பிடுற பாத விநாயகர், இந்த மாதிரி விநாயகர் தான். அப்போ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு நடைபாதையை ஒட்டி இருக்கணுங்க. சூட்சம் இதுதான் சார். பைபாஸ் ரோடு ஒட்டி, நடைபாதை ஒட்டி. நான் இந்த மாதிரி கோயிலுக்கு என்னென்னா, இந்த கோவை வட்டாரப்பத்தில் ஈச்சனார் கோயில், அது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு இருக்குது, ரோட்டை ஒட்டி இருக்கிற கோயில். அப்போ அந்த விநாயகர்கள் உள்ளே போய் ஒரு தனி ஸ்தலமாக இருக்கக்கூடாது. பார்த்தாலே ரோட்டிலேருந்து அப்படியே ரோட்லேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கோயில் தான். அப்போ இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா புராண கதைகள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கோயிலை இல்லை சார் நாங்கள் வேறு ஏதாவது கோயில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி கோயில்கள் அடிக்கடி நிறைய பக்கம் இருக்குது. அப்போ விநாயகரை கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம். சரி, வேறு வழியே இல்லை அப்படின்னா வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துட்றான். வாழ்வியல் பரிகாரம் என்னென்னா உணவு தானங்க. சார் ஏதோ ஒரு கோயிலில் அன்னதானத்துக்கு உணவு தானம் கொடுங்க. நான் இந்த மேசராசிக்கு இந்த ஒரு பரிகாரம் கொடுத்து சக்ஸஸ் ஆனது ரொம்ப ஒரு கோயிலில் செருப்பு ஸ்டாண்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். செருப்பு அடுக்கி வைக்கிற ஸ்டாண்டு வாங்கி கொடுத்து தொழிலில், அதாவது என்பின்னு சொல்லுவாங்க, ஐபி கொடுக்குற லெவல் வந்தவங்க மீண்டு வந்தவங்க பல பேர் உறுதியாக சொல்ல முடியும். செருப்பு ஸ்டாண்டு வேலை செய்யுமா? எங்கே உங்கள் ராசிக்கு லாபாதிபதி தான், 10ஆம் அதிபதி தான். சனினா செருப்பு கால் சம்மந்தப்பட்டதுங்க. அப்போ இதை விட்ட என்ன பண்ணுறது? இதைத்தான். இப்போ மாணவர்கள், இன்னும் நேரம் கருதி கொஞ்சம் வேகமாக போகிறேன். மாணவர்கள் சம்மந்தப்பட்டது படிக்க அம்சம் இருக்குது. கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு உண்டு. நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. மாணவர்கள் இது பார்த்து, அந்த சூலம் பார்த்து உட்காந்து இது பண்ணலாம். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க இன்ற வருஷத்தில் குரு 4ஆம் இடத்துக்கு வேறு போவார், உச்சம் வருவார். இரவு நேரத்தில் குளித்து விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. மாலையோ காலையோ குளித்து விட்டு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்கும். புரிந்து படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. சார் பூர்வீக சொத்து உண்டு, பூர்வீக சொத்து இதெல்லாம் இயற்கையாக வந்திருக்கு, அதுக்கு அந்த ஜாதகம் பார்த்து பண்ணணும். ரைட். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த வருஷத்துக்கு தீர்வு உண்டுங்க. இது பொதுவானது. ஜாதகம் லக்ன ரீதியாக பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பண்ண எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.